வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனாடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 5.1 ப்ரோலாஜிக் போர்டை பற்றி பார்க்கலாங்க. இந்த ப்ரோலாஜிக் போர்டு ஏற்கனவே மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ தான் இந்த ப்ரோலாஜிக் போர்டை வாங்கியிருக்கிறேன். இந்த ப்ரோலாஜிக் போர்டு தயாரித்து வெளியிடுறவங்க சச்சின் சுருதி கம்பெனியிலேருந்து தயாரித்து வெளியிடுறாங்க. இந்த ப்ரோலாஜிக் போர்டு ஒரு 5 போர்டு நான் வாங்கியிருந்தேங்க. இந்த ப்ரோலாஜிக் போர்டோட ஆடியோ ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி நான் வாங்கியிருந்தேன். இந்த போர்டை நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதில் என்ன ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, வாங்க வீடியோவுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நாம் ப்ரோலாஜிக் போர்டு வாங்கணும்னு சொன்னால் இந்த போர்டோடையே சேர்த்து 4 விதமான கனெக்டர்ஸும் சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ஒயரை வச்சே நம்ம ஈஸியாக வயரிங் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையரை முடிச்சிடலாங்க. இதில் சீல்டு ஒயர் போட்ட கனெக்டர் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுங்க. இந்த இடம் தான் நாம் பவர் ஆம்புக்கு இன்புட்டு கொடுக்கக்கூடிய இடம். இதிலிருந்து நாம் அவுட்புட்டை எடுத்து கொண்டு போய் பவர் ஆம்புக்கு இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு உண்டான கேபிள்ஸ் எடுத்து கொண்டு போய் நாம் நேராக பவர் ஆம்பிலே இன்புட்டு கொடுத்துடலாம். டீட்டெயில்ஸாகவே அதில் எழுதியிருப்பாங்க. கிரவுண்டு சென்ட்ரு, கிரவுண்டு சப்வூஃபர், கிரவுண்டு சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, அடுத்து ஒரு கிரவுண்டு ரைட் சேனல், அடுத்து ஒரு கிரவுண்டு லெஃப்ட் சேனல். எஃப்ஆர் எஃப்எல்லுங்கிறது லெஃப்ட் ரைட் சேனலுக்காக. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் பவர் சப்ளைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெட் கலர் ஒயர் ப்ளஸ் வோல்ட்டுக்காகவும், பிளாக் கலர் ஒயர் கிரவுண்டுக்காகவும், ப்ளூ கலர் ஒயர் மைனஸ் வோல்ட்டுக்காகவும். இது 12 பவர் சப்ளையில் இயங்கக்கூடிய ஒரு 5.1 ப்ரோலாஜிக் போர்டு. இந்த கனெக்டர்ஸை மாற்றி நாம் இன்சர்ட் பண்ணோம்னா சேராது. கரெக்டான முறையில் லாக் பண்ணோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிறோம். அப்படியே இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு நாம் பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்துடலாம். இது அவுட்புட்டாக நாம் பவர் ஆம்புக்கு கொடுத்துறோம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடம் தான் நாம் இன்புட்டு கொடுக்கக்கூடிய இடம். இன்புட்டு கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல கிரவுண்டு ஏஆர் ஏஎல்னு சொல்லி போட்டிருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற சேனலை குறிக்கிறது தான் ஏஆர் ஏஎல், அதாவது ஆடியோ ரைட்டு ஆடியோ லெஃப்ட்டுங்கிறது. கிரவுண்டுங்கிறது காமன் கிரவுண்டு தான், யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய கிரவுண்டு. யூஎஸ்பியை மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியுமா, ஆக்ஸ் மூலமாக கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுக்கு தேவை லெஃப்ட் ரைட் சேனல் ஸ்டீரியோவாக நாம் இன்புட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் கிரவுண்டு ஏஆர் ஏஎல்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எஸ்டபிள்யூ சென்டர், எஸ்ஆர் எஸ்எல் எஃப்ஆர் எஃப்எல்லுங்கிறது 5.1 சேனலோட இன்புட்டு கொடுக்கக்கூடிய இடம். அது ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு இருக்கும். அதுக்கும் கனெக்டர்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நாம் கண்ணை மூடிட்டு லைன் அடிச்சிடலாம். ஏன்னா அவங்களே இதில் நம்ம ஒரு 3 ஒயரை பிரித்து எடுத்துக்கலாம். இதை நாம் யூஎஸ்பி போர்டில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இந்த 3 கலர் ஒயரை இது 5.1 இன்புட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஒயர் ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் இருக்கும். அங்கே போய் இந்த எழுத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டாக அதுக்கு லைன் கொடுத்தா போதும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கனெக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம் இந்த வயரை எங்கே கொண்டு போய் லைன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதையும் நான் இந்த வீடியோவிலேயே தெளிவுபடுத்தினேன். இந்த மாதிரி டேக்வெல் சுவிட்சு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 6 பின் சுவிட்சு நாம் ஆம்பிளிஃபையரில் இருந்தாலும் அதில் ஒன் சைடு மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஒயரை சென்ட்ரு பின்லையும் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் உள்ள பின்னில் மீதி 2 கலர் ஒயரையும் சால்ட்ரு பண்ணணும்.
இதை வந்து நாம் கீழே தட்டினாலோ அல்லது மேலே தட்டினாலோ ஏதோ ஒரு மோடு வந்து செலக்ட் ஆகும். ஒன்று யூஎஸ்பியிலேருந்து நாம் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் யூஎஸ்பி வந்து செலக்ட் ஆகி பாட ஆரம்பிக்கும். மேலே தட்டணும்னு சொன்னால் 5.1 இன்புட்டு கொடுத்துருந்தோம்னா அது பாட ஆரம்பிக்கும். செலெக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரோலாஜிக் போர்ட்லேயே வந்து செலக்டர் சுவிட்சிங் செக்ஷனும் இதிலேயே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 3 ஐசி பயன்படுத்தி. இந்த 3 ஐசியுமே 4066 பிடி அப்படிங்கிற ஐசி வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க செலக்டர் சுவிட்சிங்காக. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் 6 சேனல் அவுட்புட்டு பிரித்து எடுக்கிறதுக்காக 3 ஐசி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பேஸ் டபுளுக்கு தனி ஒரு ஐசி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 6 சேனலை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து 741 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் டபுளுக்காக DDA 1526 ஐசி வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. பவர் சப்ளையில் வந்து நாம் 12 பவர் சப்ளையாக 24 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் நாம் வந்து இதில் வந்து டிசி இன்புட்டாக இந்த இடத்துல நாம் கொடுத்துக்கலாம். 7915 ரெகுலேட்டர் ஐசி பயன்படுத்தியிருக்காங்க. 7815 ரெகுலேட்டர் ஐசி மூலமாக கன்வெர்ட் ஆகி இந்த ஐசிகளுக்கு எல்லாமே 15 வோல்ட்டில் ரன் ஆகுதுங்க. ஒன்றுக்கும் தனித்தனியாக வந்து கெயின் பண்ணியிருக்கிறாங்க. சப்வூஃபருக்கும் கெயின் கொடுத்துருக்குறாங்க, சென்ட்ரு வாய்ஸுக்கும் கெயின் கொடுத்துருக்காங்க, சரவுண்ட் 2 சேனலுக்கும் கெயின் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டுக்கும் கெயின் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன வால்யூம் தேவைப்படுமோ அதை வந்து நாமளே ஃபிக்ஸ் பண்ணி தீர்மானிக்கலாம். சப்வூஃபருக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியும் இதிலே ஆட் பண்ணியிருக்காங்க. பேஸு ட்ரிபிள் எல்லாத்துக்குமே நல்ல குவாலிட்டியான கண்ட்ரோல்ஸ் வந்து எல்கான் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலும் இதிலே கொடுத்துறாங்க. இந்த போர்டை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா தனி ஒரு சேஸ் தான் வந்து நாம் தேடணும். இதுவும் மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்ககிட்டயே நாம் கேட்டோம்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எல்கான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான கண்ட்ரோல்ஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. காம்பேக்டாக இல்லாமல் கொஞ்சம் போர்டு வந்து லென்த்தியாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வயரிங் வந்து சிம்பிளான மெத்தடில் முடியும். குயிக்காக ஆம்பிளிஃபையர் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிற இடத்துல 2 ஆம்பிளிஃபையர் கூட நாம் வந்து ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு எளிமையான முறையில் வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்டில் அவ்வளோ வசதிகள் இருக்குது. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கலான்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரியர் வால்யூம், ஃப்ரண்ட் வால்யூம், சென்ட்ரு வால்யூம், சப்வூஃபர் வால்யூம், ஃப்ரீக்வன்சி வால்யூம், ட்ரிபிள், பேஸு. இதே ஃபாலோ பண்ணி நாம் அக்கர்லிக் ஷீட்டில் அடிக்கனாலும் இந்த மாதிரி லெட்டர்ஸை போட்டு அக்கர்லிக் பேனலில் போட்டு நாம் வந்து ஆம்பிளிஃபையர்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த போர்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தாங்க. போர்டு வந்து லென்த்தியாக இருந்தாலும் இதோட ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து லெஃப்ட் ரைட்டோட ஆடியோ வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ட்ரிபிளும் நல்லா இருக்குது. லெஃப்ட் ரைட்டில் வந்து பேஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. இந்த பேஸ் ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி லெஃப்ட் ரைட்டோட வாய்ஸ் கிளாரிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாலும் நல்ல ஒரு ஷார்ப்பான வாய்ஸ் வந்து கிடைக்குது நமக்கு. லெஃப்ட் ரைட் ஆடியோ நல்லா ஷார்ப்பாகவும் நல்ல ட்ரிபிளும் நல்லாவே கேட்குறதுக்கு நல்ல இனிமையான குரலில் பாடுது. குறைவான வால்யூமில் நல்ல ஒரு இனிமையான குரலில் நாம் கேட்டு ரசிக்கலாம். ட்ரிபிளுமே நல்ல கேட்கக்கூடிய அளவில் நல்ல ட்ரிபிள் கிடைக்குது. ஃபிலிப்ஸ் ஐசியில் ஏற்கனவே ஷார்ப்னஸ் நல்லாவே கிடைக்கும். அதே போல் லெஃப்ட் ரைட்டில் பேஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெஃப்ட் ரைட் வந்து பேஸ் ரிசல்ட்டுக்கு அப்டேட் பண்ணினாங்கன்னா இன்னும் இந்த போர்டில் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். சப்வூஃபருக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாலும் சப்வூஃபருக்குன்னு தனி கண்ட்ரோல் கொடுத்துருந்தாலும் சப்வூஃபரோட ரிசல்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா மீடியமாக தான் இருக்குது. சப்வூஃபரையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் உள்ள பேஸ் ரிசல்ட் வந்து பிடிக்காதவங்க தனியாக ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். தனி ஒரு சப்பு ப்ரீ போர்டு போட்டு அதிலிருந்து நாம் எடுத்து கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இந்த போர்டை வெளியிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 தவிர வேறு இந்த போர்டில் வேறு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இந்த 2 விஷயத்தை மட்டும் அப்டேட் பண்ணாங்கன்னா இந்த போர்டு வந்து ரொம்ப நல்ல ஒரு கிட்டான போர்டாக அமையும். அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த போர்டில் வந்து சரவுண்டோட வாய்ஸும் சென்ட்ரு வாய்ஸும் ரொம்பவுமே நல்லாவே இருக்குதுன்னே சொல்லலாம்.
எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த 2 இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் ரைட்டில் வந்து பேஸ் கம்மியாகவும், சப்வூஃபரில் வந்து பேஸ் வந்து இன்னும் பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். சப்வூஃபருக்கும் லெஃப்ட் ரைட்டோட பேஸுக்கும் நல்ல ஒரு அப்டேட் கொடுத்து இந்த போர்டை லான்ச் பண்ணாங்கன்னா இந்த போர்டும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு கிட்டான போர்டாக இருக்கும். நல்ல ஒரு போர்டு தான். பிசிபி வாய்ஸ் பார்த்தாலும் நல்ல குவாலிட்டி தான். குவாலிட்டி வகையில் எதையுமே குறை சொல்ல முடியாது. நல்ல குவாலிட்டியில் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் சச்சின் சுருதி நிறுவனம். இருந்தாலும் இந்த 2 விஷயங்களை ஆட் பண்ணாங்கன்னா இந்த போர்டு ரொம்பவே பெட்டரான போர்டாக இருக்கும். நாம் இதுக்குன்னு சொல்லி கிடைக்கக்கூடிய கேபினட்ஸை வாங்கி பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தனியாக அக்ரிலிக் பேனல் போட்டு அடிக்கனாலும் அடித்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோதாங்க. இந்த போர்டில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அதனால் இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மனாடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.